நான் இப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, ஓகே பண்ணும் பெரிய ஸ்கிரிப்ட் 50 கம்பெனி ஆகி கொடுத்துருப்பேன்ப்பா, இது மட்டும் நடந்தால் நல்லா இருக்கும். இது வந்து என்னன்னா நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட திறமையின் மீது நம்ம மறுபடியும் நினைக்கிறோம். சுப்பீரியர் அப்படிங்கிறது உன்னோட ஆழ்ந்த உன்னோட உச்சபட்ச திறமை தான். நீ ஏதோ உனக்கு தெரியாம ஒரு பண்ணியிருப்ப. இப்போ நான் நினைக்கிறேன்னா பெரிய எங்கேயோ கிளிக் ஆகுது அப்படின்னா, ஏதோ நான் எழுதப்பட்ட வார்த்தை 40 பேருக்கு கனெக்ட் ஆகாத வார்த்தை 50ஆவது வாசிச்ச ஒருத்தனுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதுல நான் தான் இருக்கேன் திறமை. ஆனா நான் என்ன நினைப்பேன், 40 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ இது ஏதோ சுப்பீரியர் பவர் தான் எனக்கு கொடுத்து நினைப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த 40 பேருக்கும் தென்படாத அந்த வார்த்தை இந்த 50ஆவது வாசிச்ச ஒருத்தனுக்கு தென்பட்டு இருக்கு. புரியுதா? அப்ப என்னோட அறிவு என்ன நினைக்குதுன்னா, என்னோட உச்சபட்ச திறமைக்கு தான், என்னோட கவனிக்கப்படாத அல்லது கண்டுகொள்ளப்படாத ஏதோ ஒரு திறமையை வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ உழைப்புக்கு தான் வந்திருக்கு, உழைப்புக்கு தான் வந்திருக்கு. அதான் நான் நினைக்க முடியும். கடவுளை காப்பாற்றுவதே கலைதான். ஒரு காலத்துல அம்மன் படங்களா வந்து நிறைய தாய்மார்களுடைய பக்தி வந்து ரொம்ப அதிகரிச்சு தொடர்ந்து நிறைய கோயில்கள். சாமி எங்க நேரில் பார்த்துச்சு, படத்துல தான் பார்த்துச்சு. குழந்தைங்க வந்து இப்ப சாமி படம் ஓடுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன கடவுள் எல்லா அப்ப மூலம் ஆர்ட் ஃபார்ம். கடவுள் கலை உங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணி கொடுக்குதோ அதுதான். நீ நம்ம வந்து ரஜினி சார், விஜய் சார்லாம் கடவுள் எதுக்கு நம்ம கொண்டாடுறோம்? எதுக்கு கொண்டாடுறோம்? நம்ம பார்த்து 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 பிரமிச்சு 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 ஒன்றி 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 அது கொடுக்குற சந்தோஷத்தை, அது கொடுக்குற பெயினை எல்லாத்தையும் பார்த்து 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 அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துரும். கொண்டு போய் நீங்க கடவுளுக்கு நிகரான இடத்த கொண்டு வைக்கிறோம். தலைவன்டா என் கடவுள்டான்னு சொல்றோம்ல, இப்படிதான் கடவுள் உருவாக்கப்பட்டது. நம்ம வண்டி கார் ஓட்டிட்டு போய் டக்குனு ஆக்ஷன் நடக்கும். நம்ம டக்குனு திரும்பி இருப்போம், இல்ல வேலை திருப்பணும்னு நினைப்போம். நம்ம கரெக்டா நம்மளோட கவனம் அது. ஓ தேங்க் காட் அப்படி போனோம். நம்ம கடவுளுக்கு நன்றிமோ. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த நிமிஷம் நம்மளோட அறிவு வேலை செஞ்சிருக்கு. நம்மளோட அறிவை பக்காவா பயன்படுத்தி இருக்கோம். நம்மளோட அறிவை ஒவ்வொரு செகண்டுக்கும் பயன்படுத்த நம்ம பழக்கி இருக்கோம். அது என்னோட இது. டக்குனு மாடு உள்ள வந்துச்சு அப்படின்னா உள்ள விட்டு அடி வாங்கி செத்து போறவங்க இருக்கான்ல, அவன் பயன்படுத்தி பழக்கலாம். அந்த நிமிஷத்துக்கு தன்னோட அறிவை பயன்படுத்தி பழக்கலாம். டக்குன்னு விட்டான், சரணடைஞ்சிட்டான் போய். ஆனா அங்க தப்பிக்கலாம்ல. அவன் அந்த மாதிரி நேரத்துக்கு தன்னோட அறிவை பயன்படுத்தி பழக்கப்பட்டவன். தன்னோட அறிவை ரொம்ப ஸ்பார்க்கா வச்சு, ரொம்ப ஸ்போர்ட்டிவா, ரொம்ப நுணுக்கமா வச்சிருந்த ஒருத்தன். ஆனா அவன் நினைப்போம்னா கடவுள் காப்பாத்தான் நம்புவான். கடவுள் காப்பாத்தான் ஏன் நம்புவானா, நமக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஒரு செகண்ட் நடக்கல, ஒரு செகண்ட் நம்ம அறிவை பயன்படுத்தி நமக்கு தெரியாது. நம்ம நம்புறதே கிடையாது. நம்ம அறிவை என்ன நினைக்கிறோம்னா உட்கார்ந்து யோசிச்சு, நீங்க அது மூலமே அறிவு, நம்மளோட அறிவு தான். ஆமா, நம்ம தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையின் மூலமாக நம்ம பெற்ற ஒரு அறிவு. இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் ஏதாவது தப்பான வார்த்தையை பயன்படுத்தலாம்னு யோசிச்சுட்டே இருக்கேன்ல. நான் ஏதாவது அவசியமற்ற தேவையில்லாத வார்த்தையை நான் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற அறிவு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு எனக்குள்ள. அதான கரெக்ட். நான் சும்மா பேசி நீங்க கேட்கீங்க பதில் சொல்றேன் அப்படின்னு இல்ல. ஆனா அப்படி இருக்காங்க ஆட்கள். ஏங்க நீங்க கேட்டீங்க நான் பதில் சொல்றேன், நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், பட் பதில் சொல்றது ஏன் கடமை இல்லை, நான் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ என் அறிவு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த இசம் மேல, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாட்டியும் கூட இந்த குல தெய்வம்னு சொல்லக்கூட நாட்டார் தெய்வம் மேல நம்பிக்கை உண்டு. உங்களுக்கு அதுலயும் நாட்டம் இல்லாம அல்லது அதுல நாட்டார் தெய்வம் உண்டு? ஓகே, நம்ம கர்ணன் அந்த இதுல இருந்து. ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு அது சொல்லப்பட்ட கதையில நம்பிக்கை வந்துச்சு. இவங்க உண்மையா ஒரிஜினலா வாழ்ந்தவங்க, அதுல நம்பிக்கை உண்டு. அது நம்பிக்கை உண்டு. ஓகே. அவங்கள வணங்குவதுங்கிறதுல அவங்க கதைகளை வணங்குவது அது பேர். ஓகே. இப்ப நம்ம ஊர்கள்ல சடங்கு சொல்றோம், நம்ம செய்யறோம், நம்ம நினைக்கிறதுக்காக வணங்குறோம். ஆமா, அது அவங்களை ஞாபகப்படுத்துறது அடுத்த தலைமுறை நினைப்போம். அவங்க கதையில ஒரு நீதி இருக்கும், ஒரு அநீதி இருக்கும். அந்த நீதியும் பிரிச்சு பார்க்கறதுக்காக வணங்குவோம். இப்ப இந்த காட்டு பேச்சு இருக்குன்னா, இந்த காட்டு பேச்சு கும்பிடும் போதெல்லாம் நம்ம காட்டு பேச்சு யாருன்னு எங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாம் ஞாபகத்துக்கு எனக்கு வரும். அப்ப நம்ப தகுந்த நான் எடுத்து ஒரு கதை இருக்கு எனக்கு. ஓகேங்களா? மற்ற கடவுள்கிட்ட எனக்கு அது இல்லை. ஓகே ஓகேவா? நீ பலதரப்பட்ட கதைகள் இருக்கு. அதுல நான் இது லைவா பாக்குறேன். நம்மளோட இருந்த ஒரு ஆளு, ஓகேவா? நம்ம குழுவை காப்பாத்துக்க போராடின ஒரு ஆளு. அது நீங்க இப்போ ராம்சார் படத்தை வச்சிருக்கேன்ல, ஏன் வச்சிருக்கேன்? என் பையனுக்கு தெரியுதுக்காக வச்சிருக்கேன். நான் ராம்சார் எனக்கு தெரியும், நான் ஏன் படத்தை வச்சிருக்கணும்? என் பையன் கேட்பான், இது யாருப்பான்னு கேட்பான். இவர் தான் அப்பா உருவாக்குனாருன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரே ரீசன் அதுதானே. இப்படிதான் இந்த சில சாமி யாருன்னு கேட்கும்போது நம்ம ஊர்ல எப்படி இருந்தா தெரியுமா நீங்க அம்மாவுக்காக சொல்லுவாங்கல்ல, அது தெரிஞ்சுக்கிறதுதான். இல்லை, இன்னைக்கும் அரசியல் தலைவர்களுடைய சிலைகளும் பேரும் அதுதான் தோடுக்கு வைக்கிற காரணம் அடுத்த தலைமுறைக்கு அது போகணும் தான். அப்படி நாட்டார் தெய்வங்கள் அப்படிப்பட்ட தெய்வங்கள் தான். அது அடுத்த தலைமுறைக்கு அந்த கதைகள் கடத்தப்படணும். இன்னும் சொல்ல போனா கடவுள்கள் வாழ்றதே ஆர்ட் ஃபார்மால தான். எவனோ ஒருத்தன் ஓவியம் வரையலன்னா இவ்வளவு அப்படி ஒரு உருவத்தை கொடுத்துருக்க முடியாது. கரெக்ட். எவனோ ஒருத்த கதை எழுதுனா நீ மகாபாரத இத்தனை காலம் கடந்து நிற்கிற காரணம் என்ன? அது கதைகளாகவும் படங்களாகவும் பாடல்களாகவும் உருப்பெற்றதுனால மட்டும்தான்.